சர்வம் முருகார்ப்பணம் பரநேஸ்வர சேனலுக்கு உங்கள் எல்லாரும் அன்போடு இருக்கு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் தினம்பரோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்கள் ராசிக்கு மனதில் இருக்கும் இயக்கம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் மனசில் ஒரு இயக்கம்ங்கிறது இருக்கும் அந்த ராசிப்படி. அது என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஒவ்வொரு ராசியாக நீங்கள் பார்க்கலாம். முதல்ல மேசம். இது வந்து மேச ராசிக்காரங்களோட ஒரு இயக்கமாக என்னன்னா, என்ன சுதந்திரமாக செயல்பட விடுங்கப்பா அப்படிங்கிறத இவங்களோட இயக்கமாக இருக்கும். எப்போவுமே இவங்க வந்து அதான் விரும்புவாங்க, சுதந்திரத்தை. அதேமாரி இவங்களோட மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு இயக்கம்னா, என்ன ஏன் அப்படி சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேங்காங்க அப்படிங்கிற இயக்கம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அடுத்த ராசியான ரிஷபம். இவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம ஒரு நாளாவது வாழ்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் வந்து ரிஷப ராசிக்கு இருக்கும். அடுத்தால மிதுனம். என் குடும்பமே என்னை புரிஞ்சிக்கல, என்னை யாரு தான் என்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்த வரக்கூடிய ராசியாக தான் மிதுனம் இருக்கும். அடுத்ததாக கடகம். எவ்வளவு செஞ்சாலும் திருப்தியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம எவ்வளவோ செய்கிறோம், ஆனால் அதை வந்து அவங்களுக்கு திருப்தி இருக்க மாட்டேங்கிற. நம்ம இவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கக்கூடியவங்க. அடுத்து சிம்மம். சிம்ம ராசிக்கு வந்து கொஞ்சமாவது மதிக்கிறாங்களா பாரு, என்ன பட்டு திருந்துங்களா போங்கடா அப்படிங்கிற கேரக்டர் தான் சிம்ம ராசி மனசுல வந்து ஒரு இயக்கமாக இருக்கும். அவருக்கு வந்து உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்க மாட்டேங்கிறனால நீங்கள் போய் பட்டு திருந்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடிய அளவாக இருப்பார். அடுத்ததாக கன்னி. என் விருப்பத்தை ஒரு ஆள் கூட கேட்கறதே இல்லை அப்படிங்கிறது தான் கன்னியோட இயக்கமாக இருக்கும். அவரை வந்து யாருமே அவரோட ஒரு ஒப்பீனியன் கேட்க மாட்டேங்காங்க, எதையுமே அவரோட இதை கேட்காமலே முடிவெடுக்கிறாங்கன்றது அவருடைய வருத்தமாக இருக்கும். அடுத்த ராசியான துலாம். அன்பு காட்ட ஒரு ஜீவன் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது நம்ம மேல நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி, நம்ம மேல அவ்வளவு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு அன்பு, ஒரு உயிர் நமக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நினைக்கும். அடுத்த ராசியான விருச்சகம். எனக்கு பொறுப்பே வேணாம், நிம்மதியா விடுங்க. இதுதான் விருச்சக ராசியோட இதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தலைமையில சுமந்து பாரமா இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காது. சரிங்க, அதனால எனக்கு பொறுப்பு இல்லாம என்னை நிம்மதியா விட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிறதான் விருச்சக ராசியோட இருக்கும். அடுத்து தனுசு. நீங்க முதுகுல குத்தினாலும் நல்லதுதான் செய்வேன், புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது தான் தனுசு ராசி. நீங்க முதுகுல குத்திட்டு போறீங்க, ஆனாலும் நான் உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிற கேரக்டர் தான் இருப்பாங்க. தன்னை கெடுக்கிறவங்களுக்கும் நல்லதே செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. அடுத்த ராசியான மகரம். உயிரை தந்தாலும் புரிஞ்சிக்காத நன்றி கெட்ட உறவுகளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க நினைச்சு இவங்க வந்து அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வந்து எவ்வளவுதான் இவங்களுக்கு இது பண்ணாலுமே நம்மளை வந்து ஒரு இதாவே நினைக்க மாட்டேங்காங்க, நம்மளை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசியா. அடுத்த ராசியான கும்பம். பாசம், நேசம், நன்றி எல்லாமே செத்து போச்சு இந்த காலத்துல, எதுக்குமே ஒரு மரியாதை இல்லாம போச்சு, எல்லாமே பொய்யாகி போச்சுன்னு சொல்லி புலம்பக்கூடியவங்கள தான் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அடுத்ததாக மீனம். ஆறுதலா 2 வார்த்தை பேச கூட எனக்கு ஆறுதல் இல்லையே, ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தோலை தட்டி கொடுத்து நம்ம ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு கூட நமக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்கள தான் இந்த மீன ராசிக்காரங்கள் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து 12 ராசிகளுக்கும் யார் யாருக்கு எப்படி இயக்கம் இருக்குன்றத நம்ம வரிசைக்க பார்த்துட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் தினமும் போடக்கூடிய வீடியோவை பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.